Hello guys, welcome back to Kurimurai. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அசர்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லி லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ பிளேரைட்டில் பார்த்தோம் அப்படின்னா இன்பில்ட் அசர்ட் இருக்குது. என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்பில்ட் அசர்ட் யூஸ் பண்ணும்போது ஆட்டோ வெயிட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எலிமெண்ட்டோட டெக்ஸ்ட்டை நம்ம வந்து வெரிஃபை பண்ணுறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்திங்க அப்படின்னா இன்புட் இருக்குல்ல, ஸோ இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெரிஃபை பண்ணுறோம். பட் இது வந்து டைனமிக்கான பேஜ். ஸோ சம்டைம்ஸ் வந்து இன்புட் பதிலாக மேபி லைக் அலர்ட் அப்படின்னு வரும். கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு 2-3 செகண்ட்ஸ் கழிச்சு இன்புட் அப்படின்னு மாறிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து செலினியம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்பிளிசிட் வெயிட் யூஸ் பண்ணி டெக்ஸ்ட்டு மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து அசர்ட்டே பண்ண முடியும். பட் பிளேரைட் பொறுத்த வரைக்கும் ஆட்டோ வெயிட்ஸ் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அசர்ட் லைப்ரரி பொறுத்த வரைக்கும் அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு டிஃபால்ட் டைம் அவுட் இருக்குது 5 செகண்ட்ஸ் வரைக்கும். ஸோ 5 செகண்ட்ஸ் வரைக்கும் அதை செக் பண்ணோம். செக் பண்ணதுக்கப்புறமும் அந்த எக்ஸ்பெக்டட் வேல்யூ மேட்ச் ஆகலை அப்படின்னா எக்ஸெப்ஷன் த்ரூ ஆகும். 5 செகண்ட்ஸ் மட்டும் தான் வெயிட் பண்ணுமா கேட்டால் கிடையாது. செட் டைம் அவுட், செட் டிஃபால்ட் டைம் அவுட், அசெட் டைம் அவுட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து லைக் எவ்வளோ வேணுமோ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இதில் வந்து சாஃப்ட் அசெட் கிடையாது. ஸோ நம்ம பிளேரைட் டைப் ஸ்கிரிப்ட் டுட்டோரியல் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதில் ஹார்ட் அசெட் இருக்குது, சாஃப்ட் அசெட் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஹார்ட் அசெட் என்ன சாஃப்ட் அசெட் என்னன்னு தெரிலனா சிம்பிளாக சொல்கிறேன். ஹார்ட் அசெட் அப்படின்னா எக்ஸிக்யூஷன் ஃப்ளோ வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ ஒரு இடத்துல ஃபெயில் ஆகுதுன்னா ஸ்கிரிப்ட் அதோட ஸ்டாப் ஆகிடும். அதே வந்து சாஃப்ட் அசெட் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கிரிப்ட் ஃபெயில் ஆகாது, கண்டினியூ ஆகும். பட் டெஸ்ட் ஸ்கிரிப்ட் முடிஞ்ச அப்புறம் இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட சொல்லிடும். ஓகே, எங்கே ஹார்ட் அசெட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளேஸில் ஹார்ட் அசெட் யூஸ் பண்ணுவோம். சாஃப்ட் அசெட் வந்து இதெல்லாம் பரவாயில்ல, இது பெரிய விஷயமே கிடையாது என் அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும், இது ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் என்னோடய ஃபங்க்ஷனாலிட்டி ஒர்க் ஆகணும் அப்படின்னா அப்போ சாஃப்ட் அசெட் வந்து யூஸ் பண்ணோம். இன்னொரு அட்வான்டேஜ் பிளேரைட் அசெட் லைப்ரரியில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம செலினியம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இஸ் டிஸ்பிளேட், இஸ் எனபிள், இஸ் செலக்டட், கெட் டெக்ஸ்ட், கெட் ஆட்ரிபியூட், இந்த மோஸ்ட்டாக இந்த 5 யூஸ் பண்ணி தான் நம்ம எந்த ஒரு வெரிஃபிகேஷனும் பண்ணுவோம். பட் பிளேரைட் பொறுத்த வரைக்கும் நிறையவே இன்பில்ட் அசெட் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம லேர்ன் பண்ணலாம். எல்லாமே டெமோ கார்ட்டில் முக்கியமானதெல்லாம் டெமோ காமிச்சிடுறேன், மீதெல்லாம் உங்களுக்கு ஒரு வாக் த்ரூ கொடுத்துட்றேன். ஓகேவா? அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து சாஃப்ட் அசெட் வந்து எனக்கு கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து நம்ம பிளேரைட் அசெட் வந்து லைப்ரரி வந்து யூஸ் பண்ண முடியாது, வேறு ஏதாவது யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் JUnitல இருக்குது, டெஸ்டென்ஜில் இருக்குது, Assert J அப்படின்ற ஒரு லைப்ரரி இருக்குது, அதை வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதை யூஸ் பண்ணோம் எப்படின்னா நம்மளோட பிளேரைட்டோட கோர் ஃபீச்சர் வந்து மிஸ் ஆகிடும். அதாவது இந்த ஆட்டோ வெயிட் தான் பிளேரைட்டில் இருக்கிறதுலே ஒரு கெத்தான மேட்ரு. அதுவே வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்புறம் மற்ற லைப்ரரி யூஸ் பண்ணுறது எந்த ஒரு சென்ஸும் கிடையாது. பட் உங்களுக்கு உங்கள் ஃப்ரேம் ஒர்க் பொறுத்த வரைக்கும், உங்கள் அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சாஃப்ட் அசெட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேறு லைப்ரரி வந்து போகலாம். ஓகே, ஸோ நம்ம டெஸ்டென்ஜியில் JUnit வச்சு நம்ம லேர்ன் பண்ணும்போது அதெல்லாம் வந்து இன்னும் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதுக்கு பிளேரைட்டோட இன்பில்ட் அசெட் லைப்ரரி எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன். ஸோ ரொம்ப சிம்பிளான டெமோவாக தான் இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஹெட்டரை வந்து நம்ம வந்து இன்ஸ்பெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஹெட்டரோட லொக்கேட்டர் பார்த்திங்க அப்படின்னா H1 அப்படின்னு இருக்குது. ஸோ நம்ம அது வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பேஜ் டாட் லொக்கேட்டர் அண்ட் லொக்கேட்டரோட வேல்யூ அண்ட் இது வந்து என்ன ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படின்னா ஹெட்டர் என்ற லொக்கேட்டர் வந்து ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ நீங்கள் வந்து அசர்ட் தட் அப்படின்னு கொடுத்தனா நம்மளுக்கு வந்து சஜஷன்ஸ் வராது. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணோம். ஓகே, எனக்கு ஞாபகம் இல்லை, அதனால் நான் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன், பட் நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்காக யூஸ் பண்ணுறோம். ஸ்டாட்டிக்காக யூஸ் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆப்வியஸாக வந்து ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன்னாலே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண மாட்டோம். பட் கிளாஸ் நேம் டாட் ஃபங்க்ஷன் நேம் மெத்தட் நேம் அப்படின்னு சொல்லுவோம் கரெக்டாக. பட் இம்போர்ட்டே வந்து நம்ம ஸ்டாட்டிக்காக பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கிளாஸ் நேம் கூட சொல்லணும் அவசியம் கிடையாது. ஸோ பிளேரைட் அசர்ஷன் டாட் அசர்ட் தட் சொல்லாமல் வெறும் அசர்ட் தட் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து அசர்ட் தட் இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து APIக்கு, இன்னொன்று வந்து லொக்கேட்டருக்கு, இன்னொன்று வந்து பேஜுக்கு. பேஜ் அப்படின்னா விசா டைட்டில் அண்ட் URL வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன். ஸோ இங்கே வந்து பேஜ் போட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டாட் போட்டோம் அப்படின்னா ஹேஸ் டைட்டில் அண்ட் ஹேஸ் URL அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபங்க்ஷன் வருது. டைட்டில்னா பேஜோட டைட்டில் வெரிஃபை பண்ணுற மாதிரி, URLனா பேஜோட URL வெரிஃபை பண்ணுற மாதிரி. அதிலே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. எனக்கு எல்லாமே ஓவர்லோடிங். ஒன்று வந்து ஸ்ட்ரிங்கை வந்து அக்செப்ட் பண்ணோம், இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்டர்ன், அதாவது ரெகுலர் எக்ஸ்பிரஷன் பேஸ் பண்ணி பண்ணோம். ஓகே, ஸோ நம்ம இப்போதைக்கு சிம்பிளாக ஹேஷ் டைட்டில் அப்படின்னு ஸ்ட்ரிங்கை வந்து பாஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த பேஜோட டைட்டில் பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ராக்ட் வித் இன்புட் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ நம்ம இங்கே போய் / டைட்டில் கொடுத்தீங்கனாலே பேஜோட டைட்டில் கிடச்சிரும். அது அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க.
அண்ட் தென் நம்ம வந்து URL செக் பண்ணிடலாம். ஸோ ஹேஸ் URL அண்ட் URL பார்த்தீங்க அப்படின்னா letcode.in/edit. ஸோ அவனை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போது இந்த ஹெட்டரை பார்ப்போம், இந்த லொக்கேட்டர் பேஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ லொக்கேட்டரில் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், ஹெட்டர் டெக்ஸ்ட்டை வந்து பண்ணுறோம் இல்லையா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ஸ் டெக்ஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஹேஸ் டெக்ஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ஹேஸ் டெக்ஸ்ட் அப்படின்னா இது வந்து ஈக்குவல்ஸ் அப்படின்னு செக் பண்ணோம், கண்டென்ஸ் அப்படின்னா பார்ஷியலாக வந்து செக் பண்ணோம். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எனக்கு வந்து இங்கே வந்து ஃபுல்லாக வேணும். ஸோ ஹேஸ் டெக்ஸ்ட் அப்படின்னு நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ ரைட் கிளிக் பண்ணி ரன் as ஜாவா அப்ளிகேஷன். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா டப்புன்னு முடிஞ்சு டப்புன்னு க்ளோஸ் ஆயிடுச்சு. எனக்கா ரொம்ப சீக்கிரமாக பண்ணிச்சு. இதே நான் வந்து ஹேஸ் இன்புட்டுக்கு பதில் ஹேஸ் இன்புட் 1 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா ஒன்று நம்மளுக்கு எரர் மெசேஜ் வரல, வெயிட் பண்ண அப்புறம் இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா எரர் மெசேஜ் வந்திருக்கு. ஓகே, ஸோ இது என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா டைம் அவுட்னால. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 5000 மில்லிசெகண்ட் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி எப்போவுமே ஒரு விஷயத்தை வந்து நம்மளுக்கு வந்து உடனே கொடுத்துறாது. அந்த டைம் அவுட் முடிஞ்ச அப்புறம், அதாவது அந்த டைம் அவுட்டுக்குள்ளே அதை வந்து செக் பண்ணும் அந்த எலிமெண்ட்டு. ஓகே, இன்புட் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு வரவே இல்லை. 5 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு இன்புட் வரல அப்படின்னா அப்போ ஆப்வியஸாக இது வந்து எக்ஸெப்ஷன். ஸோ நம்மளுக்கு வந்து த்ரோ பண்ணிட்டோம். ஸோ இப்படி தான் வந்து ஹார்ட் அசெட் ஒர்க் ஆகும். இங்கே ஃபெயில் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லைனுக்கு வந்து போகுது. பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் க்ளோஸே ஆகலை, எனக்கா இந்த லைன்லேயே வந்து கோடு வந்து ஸ்டாப் ஆகிருக்கும். ஓகேவா, சரி இப்போ நான் இதை வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகே, வேறு ஒரு டெமோ பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ரேடியோ பட்டன் இல்லை செக் பட்டன் அதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ரேடியோ பட்டன். ஸோ ரேடியோ பட்டன் இருக்குது அப்படின்னா இன்புட்டை மோஸ்ட்டாக இன்ஸ்பெக்ட் பண்ணுங்கள், லேபிளை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இன்புட்டில் தான் வந்து அது கரெக்டாக ப்ராப்பராக சொல்லும். ஓகேவா, ஸோ எங்கள் ஐடி பார்த்தீங்கன்னா நாட் ஃபூ அப்படின்னு இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து assert that அண்ட் இங்கே வந்து நம்ம டைரெக்டாகவே page.locator. ஸோ சேவ் பண்ணி தான் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது, டைரெக்டாகவே கொடுக்கலாம், எப்படி இருந்தாலும் ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து எஸ் செக்ட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எஸ் செக்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா செக் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுவோம். ஸோ செக் ஆயிருக்கு அப்படின்னா இது வந்து அசெட் வந்து பாஸ் ஆகும், இல்லைனா ஃபெயில் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்த்துடலாம். ஆப்வியஸாக இது வந்து பாஸ் ஆகிடும். சாரி, நேவிகேட் பண்ண மறந்துட்டேன், அதனால் நம்மளுக்கு வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகிருக்கு, ஆனால் ப்ரௌசர் ஓப்பன்லேயே இருக்குது. எனக்கா நெக்ஸ்ட் லைன் ஆப்வியஸாக போகல. ஸோ அதனால தான். ஸோ நம்ம வந்து மேனுவலாக பண்ணி விட்டுருவோம். இங்கே வந்து page.navigate அண்ட் இந்த URL. ஓகே, ஸோ இன்னொரு வாட்டி ரன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஸோ இதே வந்து உங்களுக்கு நெகோஷியேட் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நெகோஷியேட்னா என்ன, இஸ் செக்னா ட்ரூ சொல்லும், இல்லை நம்ம ஃபால்ஸ்னு எதிர்பார்க்கணும் அப்படின்னா நாட் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ணலாம், செக்டுக்கு மட்டும் இல்லை எல்லா ஃபங்க்ஷனுக்கும். ஸோ இங்கேயும் வந்து லைக் ஹேஸ் டெக்ஸ்ட் இருக்குல்ல, ஸோ இங்கே வந்து நாட் ஹேஸ் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டெக்ஸ்ட் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, ஸோ நெகோஷியேட் பண்ணோம் அப்படின்னா ட்ரூவாக ஃபால்ஸாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் நாட் அப்படின்னு கூட நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஆப்வியஸாக ஃபெயில் ஆகிடும், எனக்கு அது வந்து ஆல்ரெடி செக்கில் தான் இருக்குது, நம்ம செக் ஆகிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆப்வியஸாக அது வந்து ஒரு ஃபெயிலியர். ஸோ ஃபெயிலியர் பார்த்தீங்கன்னா டப்புன்னு ரிசல்ட் வராது, ஒரு 5 செகண்ட்ஸ் கழிச்சு தான் வரும். ஸோ எப்போவுமே 5 செகண்ட்ஸாக கேட்டிங்கன்னா அந்த அப்படி கிடையாது, 5 செகண்ட்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அது எப்படின்னு இப்போ நான் சொல்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் நாட் டு பி செக்ட் பட் இட் இஸ் செக்ட். ஓகேவா, சரி எப்படி டைம் அவுட்டை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அதுக்கும் ஒரு இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்டை போடணும். இங்கே வந்து டைம் அவுட் அப்படின்னு வரும், செட் டிஃபால்ட் அசெஷன் டைம் அவுட். ஸோ அவனை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இடத்துல போட்டால் போதும், அந்த கான்டெக்ஸ்ட் முடிகிற வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், செட் டிஃபால்ட் அசெஷன் டைம் அவுட் சொல்லிட்டு இப்போ என்னோடய அப்ளிகேஷன் வந்து ஸ்லோவாக இருக்குது, நான் வந்து 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ண போகிறேன் அப்படின்னா 10 செகண்ட்ஸ் அப்படி கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் கேட்டிங்கன்னா
இது வரைக்கும் எக்ஸெப்ஷன் எல்லாமே 5 செகண்ட்ஸில் வந்தது கரெக்டாக. ஸோ 5 செகண்ட்ஸில் வராமல் இப்போ வந்து இது வந்து ஒரு 10 செகண்ட்ஸில் வரும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 10 செகண்ட்ஸில் வந்திருக்கு. ஓகே, ஸோ அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் Playwright Assertionன்றது. எல்லாத்துக்கும் ஆஃபீஸாக டெமோ காட்ட முடியாது, பட் சிலத்துக்கெல்லாம் நான் காமிச்சிடுறேன். ஸோ ஒரு இன்புட்டு, ஒரு டெக்ஸ்ட்டை எப்படி ரிசீவ் பண்ணுறது பார்த்தோம், ஒரு செக் பாக்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது பார்த்தோம். அதே மாதிரி சப்போஸ் நீங்கள் வந்து லெட்ஸே இந்த ப்ரீவியஸ் பேஜ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து இந்த வேல்யூ நான் வந்து வெரிஃபை பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இல்லை இந்த பிளேஸ் ஹோல்டர் வெரிஃபை பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா வேல்யூ ஈக்குவல் டு ஐ எம் குட் அப்படின்னு இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிளேஸ் ஹோல்டரில் அந்த பிளேஸ் ஹோல்டரோட வேல்யூ இருக்குது. ஸோ இது வந்து எப்படி அசெட் பண்ணுவோம், எப்படி வெரிஃபை பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்வியஸாக நம்ம லொக்கேட்டர் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். ஸோ assert that page dot லொக்கேட்டரோட வேல்யூ அண்ட் இங்கே வந்து as attribute அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இங்கே வந்து பிளேஸ் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஹோல்டர் வெரிஃபை பண்ணோம். இப்போ நம்ம கேஸில் வந்து வேல்யூ, ஸோ வேல்யூ வந்து இது வெரிஃபை பண்ண போகுது. இங்கே என்ன இருக்குது, ஐ எம் குட்னு இருக்குது. ஸோ நம்ம வந்து காப்பி பேஸ்ட். டெஸ்டிங் தெரியாதவங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, நான் வந்து வெப்சைட்லேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணுறேன்ல, ஸோ ரியல் டைமில் அப்படி பண்ண மாட்டோம். நம்மளுக்கு ஒரு ரெக்யர்மெண்ட் டாக்குமெண்ட் இருக்கும், இல்லைனா ஒரு ரெக்யர்மெண்ட் ஒரு யூஐ இருக்கும், ஓகேவா? அது பேர் வந்து என்னமோ சொல்ல மறந்துட்டேன். ஸோ அதில் இருக்கிற வேல்யூஸ் தான் போடுவோம். வெப்சைட்டில் இருக்க டேரெக்டாக போட மாட்டோம். வெப்சைட்டில் தப்பாக இருக்கலாம், பட் அது வெரிஃபை பண்ணுறது தான் நம்ம வேலை, ஓகேவா? ஸோ டெஸ்டிங்கில் இருக்கவங்களுக்கு மோஸ்ட்டாக அது தெரியும், டெஸ்டிங் இல்லாதவங்களுக்கு மேபி அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே வந்து ஏன் ஃபெயில் ஆயிருக்குன்னா, நாட் யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் ஃபெயில் ஆயிருக்கு. பட் ப்ரீவியஸ் வந்து பாஸ் ஆயிருக்கு, ஓகேவா? சரி, ஸோ அவ்வளோதான் கேட்டிங்கன்னா அவ்வளோதான். பட் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஃபங்க்ஷனாக நான் டெமோ காமிச்சேன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப நேரம் ஆகும். அவ்வளோ வெப்சைட்டும் நம்மக்கிட்ட கிடையாது டெஸ்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ இருக்கிற மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதுல நான் என்னென்னு சொல்லிடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கண்டென்ஸ் டெக்ஸ்ட் இருக்குது, ஹேஸ் டெக்ஸ்ட் மாதிரி தான். கண்டென்ஸ் டெக்ஸ்ட் அப்படின்னா பார்ஷியலாக செக் பண்ணோம். ஹேஸ் ஆட்ரிபியூட் பார்த்துட்டோம். ஹேஸ் கிளாஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிளாஸை வந்து வெரிஃபை பண்ணுறோம் அப்படின்னா அப்போ வந்து தேவை. கிளாஸ்னால் இங்கே இருக்குல்ல, div class equal to selected row அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அந்த கிளாஸ் வேல்யூ சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஸ் கவுண்ட் அப்படின்னா, நம்ம நேற்று வீடியோவில் டாட் கவுண்ட்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தோம். ஸோ அந்த கவுண்ட் செக் பண்ணோம், அசெட் பண்ணோம் அப்படின்னா ஹேஸ் கவுண்ட். மோஸ்ட்டாக எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா லிஸ்ட்டுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுவோம், ஓகே? ஆஸ் சிஎஸ்எஸ் இருக்குது, சிஎஸ்எஸ் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ், ஒரு டெக்ஸ்டோட கலர், ஒரு டிவோட சைஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஹேஸ் சிஎஸ்எஸ் பேஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஹேஸ் ஐடி இருக்குது, நம்மளுக்கு தேவைப்படாது, பட் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஜேஸ் ப்ராப்பர்ட்டி நான் யூஸ் பண்ணதில்லை, ஸோ எனக்கு அவ்வளோவா தெரில, அதை நான் ஸ்கிப் பண்ணுறேன். ஹேஸ் டெக்ஸ்ட் அப்படின்னா அபிஸா டெக்ஸ்ட்டை வந்து நம்ம வந்து ஃபுல்லாக செக் பண்ணுறோம். ஸோ அபிஸா அதுக்குள்ளே நீங்கள் பேட்டர்ன் டாட் கம்பைல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேட்டர்னை, பர்டிகுலர் பேட்டர்னை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெல்கம் மெசேஜ்லாம் வருதுல்ல லாகின் பண்ணோன்னே, ஸோ வெல்கம் கௌஷிக் அப்படின்னு வரும். நீங்கள் லாகின் பண்ணுறீங்களா, வெல்கம் உங்கள் நேம் அப்படின்னு வரும். ஸோ அதெல்லாம் வந்து பார்ஷியலாக செக் பண்ணால் வெல்கம்ன்ற ஹேஸ் டெக்ஸ்ட் கண்டென்ஸ் டெக்ஸ்ட்லேயும் போடலாம். இல்லை எனக்கு பேட்டர்னை செக் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் எழுத்து வந்து வெல்கம் வரும், செகண்ட் எழுத்து வந்து ஒரு நேம் வரும். ஸோ அதை வந்து நம்ம ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பேட்டர்ன் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகே? ஹேஸ் வேல்யூ நம்ம இப்போ தான் பார்த்தோம். சாரி, ஹேஸ் வேல்யூ பார்க்கல, நம்ம வேல்யூ ஆட்ரிபியூட் பார்த்தோம். ஹேஸ் வேல்யூ அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ளே இருக்கிற வேல்யூ நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா ஹேஸ் வேல்யூ. ஸோ இது வந்து ஆக்சுவலி கெட் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணால் ஹேஸ் வேல்யூ கூட நம்ம இதை போட்டுக்கலாம், சேமாக தான் ஒர்க் ஆகும். டப்புன்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அசர்ட் பேஜ் டாட் லொக்கேட்டர் அண்ட் இது வந்து என்னது, ஜாயின் டாட் ஹேஸ் வேல்யூ அண்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் குட். ஸோ அது வந்து கொடுத்துடலாம். அண்ட் நான் நெகோஷியேட்டை வந்து தூக்கி விட்றேன் இப்போத்துக்கு, ஸோ தட் இதன் டப்புன்னு ஓடிடும். ஸோ ஒரு வேல்யூ நீ செக் பண்ணலாம், ஹேஸ் வேல்யூ யூஸ் பண்ணிக்கலாம், அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே சேம் தான். ஹேஸ் ஆட்ரிபியூட்ன்றதும் சேம் தான், ஹேஸ் வேல்யூன்றதும் சேம் தான், ஓகே? ஸோ பாஸ் ஆயிடுச்சு. ஸோ ஆப்வியஸாக அது கரெக்ட் தான், ஓகே? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேஸ் வேல்யூஸ்னு ஒன்று இருக்குது, அதே சேம் கான்செப்ட் தான். பட் இது வந்து ட்ராப் டவுனில் யூஸ் பண்ணுவோம் அண்ட் அரேயாக வந்து பாஸ் பண்ணோம், ஓகே? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கிரீன் ப்ளூ ஒரு ட்ராப் டவுனுக்குள்ளே இருக்குது, அதை நான் செக் பண்ணோம் அப்படின்னா ஹேஸ் வேல்யூஸ் அப்படின்னு போட்டுட்டு அப்புறம் பேட்டர்ன் டாட் கம்பைனில் லைக் RGB அந்த வேல்யூவை வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம், ஓகே?
இஸ் செக்ட் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இஸ் டிசேபிள் சேம் கான்செப்ட் தான். ஒரு எலிமெண்ட் டிசேபிளாக இருந்ததுன்னா டிசேபிள் இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் டிசேபிள் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டிசேபிள். ஸோ இதுக்கு வந்து அது ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் வந்து எடிட்டபிளாக இல்லையான்னு சொல்லி செக் பண்ணோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எடிட்டபிள் கிடையாது, ரீட் ஒன்லி தான். ஸோ அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இஸ் எம்டி அப்படின்னா அந்த இடத்துல எந்த ஒரு வேல்யூவும் இருக்காது, ஒரு டெக்ஸ்ட்டும் இருக்காது, ஒரு இன்புட் அப்படின்னா ஒரு வேல்யூ இருக்காது. ஓகேவா. இஸ் எனபிள் அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து கிளிக் பண்ண முடியாது அந்த மாதிரி இருக்கும். இது கூட நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பட்டன்ஸில் போனோம் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா இது வந்து டிசேபிள் இருக்குது. ஸோ இந்த பட்டன் நம்ம ஸ்டேட் செக் பண்ணோம் அப்படின்னா இஸ் எனபிள் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இஸ் ஃபோக்கஸ் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து ஃபோக்கஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேஜ்குள்ளே போன உடனே இது ஹைலைட்டாக இருக்குல்ல, ஸோ அது வந்து ஃபோக்கஸ் அப்படின்னு இருக்குது. அது எப்படி வெரிஃபை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இஸ் ஃபோக்கஸ் அங்கே ஃபங்க்ஷன் இருக்குது. பட் HTML இங்கே பார்த்தீங்கன்னா இஸ் ஃபோக்கஸ்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். CSS ஃப்ரேம் ஒர்க் பேஸ் பண்ணி மாறும், பட் கான்செப்ட் எல்லாமே சேம் தான். இஸ் ஹிடன் உங்களுக்கே தெரியும், இஸ் விசிபிளும் தெரியும். இது எல்லாத்தையும் நெகோஷியேட் பண்ணோம், ட்ரூவாக இருக்காது ஃபால்ஸாக மாற்றணும் அப்படின்னா நாட் அப்படின்றது யூஸ் பண்ணோம். ஸோ பேஜ் அசெட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேஜ் அசெட்டில் ஆப்வியஸாக வந்து டைட்டில் அண்ட் URL இருக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோ கால் தான். வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குது இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு சினாரியோ பேஸ் பண்ணி எப்படி அசெட் பண்ணணும் தெரியல அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம வந்து ரிப்ளை பண்ணிடலாம், இல்லைனா ஒரு வீடியோவை கூட போட்டுடலாம். ஓகேவா. இந்த வீடியோ கால் தான். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ டாடா பாய், டேக் கேர்.